லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி பள்ளத்தாக்குகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. வேதத்தில் இந்த லீலி புஷ்பத்தை 2 இடத்துல ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். ஒன்று முள்ளுகளுக்குள்ளே, இன்னொன்று பள்ளத்தாக்குக்குள்ளே. ஒன்று முள்ளுகளுக்குள்ளே, இன்னொன்று பள்ளத்தாக்குகளுக்குள்ளே. ஆனால் இந்த பள்ளத்தாக்குகளுக்குள்ளேயும் முள்ளுகளுக்குள்ளேயும் இருக்கிற இந்த லீலி புஷ்பத்தின் மேலே பனி என்கிற ஒன்று பெய்யும். இந்த பனி பெய்யும் போது, காற்று அடிக்கும் போது இந்த லீலி புஷ்பம் சுற்றி இருக்கிற பல மைல் தூரம் அதனுடைய வாசனையை வெளிப்படுத்தும். அப்போ நான் நம்புகிறேன், இந்த மாதம் ஆண்டவர் பனியை போல ஆண்டவர் நம்ம மேல் இறங்குவார். லீலி புஷ்பத்தின் மேலே ஒரு பனி இறங்குறது போல நம்மேல் ஆண்டவர் ஒரு பனியை போல இறங்கி இந்த மாதம் வாசனை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் இருக்கிற இடத்துல வாசனை கொடுக்கிறவர்களாய் உங்களுடைய வாசனை அநேகருக்கு தெரிகிற அளவிற்கு ஆண்டவர் கொண்டு நடத்த வல்லவராய் இருக்கிறார்.